இந்த முறை கலிங்கப்பட்டி சமூக நல்லிணக்க ஊராட்சியாக 2 முறை கலிங்கப்பட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த முறை கலிங்கப்பட்டி ஊராட்சி 13 கிராமங்கள் 8000 மக்கள் வாசிக்கின்ற முழு ஊராட்சியும் தேர்ந்தெடுத்து சமூக நல்லிணக்க விருதை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தலைவர் வைகோ அவர்கள் நடத்துகின்ற விளையாட்டுப் போட்டிகள், பள்ளியில் நடத்துகின்ற விளையாட்டுப் போட்டிகள். இந்த விளையாட்டுப் போட்டிகள் மூலம் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்றார் தலைவர். இந்த விளையாட்டுப் போட்டியை கைவிடவே மாட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு தெரியும். இந்த நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி விளையாட்டுப் போட்டிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒற்றுமையை கொண்டு வந்தால் தான் இந்த கிராமம் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு பல கிராமங்கள்லேருந்து கலிங்கப்பட்டிக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே போனால் அமைதியான வாழ்க்கை இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்படிங்கிறத இங்கே மைக்ரேஷன் ஜாஸ்தி. கலிங்கப்பட்டியில் மக்கள் தொகையை விட வெளியிருந்து மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. ஓ, இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கிராமத்துக்கு வெளியே டவுன்ல இருந்து வருவாங்க. இங்க பார்த்தோம்னா இந்த கலிங்கப்பட்டி இந்த சாலையில் உள்ள கடைகள் இருக்குல்ல, இதுல ஒரு கடை கூட கலிங்கப்பட்டிக்கான கடை கிடையாது. ஒரு நல்ல தலைவரை பெற்றால் அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு கலிங்கப்பட்டி ஒரு உதாரணமா இருக்கு. இப்போ நீங்க கொடுத்த தகவல்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த ஊராட்சி இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான வாழ்த்துக்கள்.